ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. குறிப்பாக இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பரப்புரை என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. அதே சமயத்தில் தொடர்ந்து ஏற்கனவே 2 பகுதிகளை முடித்துவிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த சேலம் பிரிவு சாலையில் இன்னும் சற்று நேரத்தில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தாவேகா நிர்வாகிகளும் அதே சமயத்தில் அவருடைய தொண்டர்களும் தொடர்ந்து படையெடுத்து வருகின்றனர். விஜய் என்னதான் பேச போகிறார் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் வந்து காத்திருக்கின்றனர். நாம் காட்சியில் கூட பார்க்கலாம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காலை முதலே இருந்து விஜய் எப்பொழுது வருவார், அவர் என்ன பேசுவார் என்கின்ற ஒரு கோணத்தில் வந்து இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் ஆவலுடன் காத்து வருகின்றனர். அதே சமயத்தில் இந்த பகுதி முழுவதுமே தற்போது போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழியாக செல்கின்ற அனைத்து பேருந்துகளும் கனரக வாகனங்களும் மற்ற சாலைகளை வந்து திருப்பிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அவருடைய வாகனத்தில் வந்து இந்த பிரச்சார இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற நிர்வாகிகளிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்பொழுது வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல பிரச்சாரம் செய்ய போறார். இவர் எதெல்லாம் பேச போறாரு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இங்க எப்ப வந்தீங்க? தலைவர் என்ன பேச போறாருங்கிறது கேட்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணுறோம் எங்கள் தலைவரை பார்க்குறக்காக. 2026 வந்து நம்ம தளபதி தான் வந்து சிஎம் ஆக போகிறாரு, அது கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ அவர் வர்றதுக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். தங்க தளபதியின் சிங்க நடை ஊர்வலத்தில் நம்மை காண வரும் தளபதி அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, ஆனால் வணங்குகிறோம் அவரை. அதே சமயத்தில் தொடர்ந்து இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் குறிப்பிட்டபடி கூட தொடர்ந்து நாங்கள் காலை முதலே இருக்கின்றோம். எங்களுடைய தலைவரை நாங்கள் காணுவதற்காக அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு ஆர்வத்துடன் இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் பார்க்கலாம், பின்னாடி காட்சியில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தற்போது விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், எத்தனை மணிக்கு வரப்போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆவலுடன் காத்து வருகின்றனர். தொடர்ந்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற தொண்டர்கள், அதாவது அவருடைய ரசிகர்கள் போன்ற ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தற்போது இங்கே குவிந்திருக்கின்றனர். அனைத்து புறத்திலும் விஜயினை வரவேற்பதற்காக விளம்பர பதாகைகள், தாவேகாவினுடைய கொடிகள், அதே சமயத்தில் மிக பிரம்மாண்டமான வகையில் வந்து மேலத்தாளங்கள் மூலக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தற்போது இருக்கின்றனர். நம்ம காட்சியை கூட பார்க்கிற சென்டர் மீடியா மேலே ஏறி நின்று தங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலுடன் தற்போது இங்கிருக்கின்ற பெண்களும் சரி, அதே சமயத்தில் இளைஞர்களும் சரி, அவர்கள் வந்து தற்போது காத்து வருகின்றனர். தாம் காட்சியில் கூட பார்க்கலாம். அதாவது தற்பொழுது வந்து விஜய் வந்து வரப்போறாரு. அவரை எப்படி எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறீங்க? இந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கு வர இருக்கிறாரு, எப்படி சந்தோஷமா இருக்கு? நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். நாங்கள் வந்து 8 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து 11 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இங்கே இந்த சைடு வருவாரா இல்லை இந்த சைடு வருவாரான்னு தெரியல எங்களுக்கு. அதனால பயங்கர ஆவலாக இருக்கிறோம் நாங்கள். இங்க இருக்கின்ற தொண்டர்கள் குறிப்பிட்டபடி கூட நாங்கள் அதிகாலையிலேயே வந்துவிட்டோம். தொடர்ந்து வந்து தங்களுடைய தலைவரை காண்பதற்காக தற்போது நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். அதே சமயத்தில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவிலான தற்போது வெயில் தாக்கம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் கூட இங்கிருக்கின்ற நிர்வாகிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரசிகர்களும் தொடர்ந்து காலை முதலே காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீர் வசதியினை வந்து இங்கிருக்கின்ற நிர்வாகிகள் தற்போது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது இந்த இடத்துல கூடியிருக்காங்க. நம்ம காட்சியில் கூட பார்க்கலாம். மேல் மாடி, அதாவது ஒரு வணிக வளாகங்களில் இருக்கின்ற அந்த மேல் மாடியில் நின்று கூட தற்பொழுது தங்களுடைய தலைவரை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது அந்த மாடியின் மேல் ஏறிக்கொண்டு தங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும், அவர் வாகனத்தை தாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் தற்போது காத்திருக்கின்றனர். கைகளில் வந்து அவர்களுடைய கொடிகளும் அதே சமயத்திலுடைய அவருடைய புகைப்படங்களை ஏந்தி தற்போது அவர்கள் வந்து காத்திருக்கின்றனர். அதே சமயத்தில் இங்க இருக்கின்ற ஒரு தொண்டரிடம் கூட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க? இவரை பார்ப்பதற்கு என்ன காரணங்கள், எது மாதிரியான உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது? இல்லைங்கண்ணா, என் பேர் அரவிந்த். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், நியூஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே எல்லாம் 5 மணிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி எனக்கு உடம்பும் சரியில்லை, இருந்தாலும் அவரை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா அவர் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டே வந்திருக்காரு. நமக்கு அவருக்காக நம்ம இது கூட பண்ணலைன்னா எப்படி? ஒரு டைம் பார்த்ததே இல்லை, எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு, கண்டிப்பாக பார்த்துட்டு போகணுன்னு ஒரு ஆசையோடு தான் வந்தோம். அதே சமயத்தில் தொடர்ந்து இவர் சொல்கின்றபடி கூட நாங்கள் நேரமாக வந்துட்டோம். அதே சமயத்தில் செய்திகளை பார்த்துவிட்டு தான் இவர் வந்து நாமக்கல் வருகிறார் என்ற ஒரு செய்தி அறிந்த பிறகு
தாங்கள் தற்போது இங்க நின்றுட்டு இருக்கிறோம். விஜய் இந்த இடத்தில் என்னதான் பேச போகிறார்? நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை ஏற்கனவே பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோத கிட்னி விற்பனை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த கிட்னி விற்பனை தான் தற்போது விஜய் பேச இருக்கிறாரா, அல்லது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேறு ஏதேனும் பிரச்சனையை முன்வைத்து தற்போது விஜய் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷ், செய்தியாளர் தங்கமணி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.